கெட்டி மேளம் சீரியல்ல ஒரு குட்டி ப்ரோமோ வந்திருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அஞ்சலி மகேஷ் கிட்ட வெளியில கொஞ்ச நேரம் காலார நடந்துட்டு வரலாமாங்கிறாங்க. ஐயோ, உப்பு காத்து, கடல் வேற பக்கத்துல இருக்கு. இந்த காத்து உனக்கு ஒத்துக்காது அஞ்சலி. திரும்பவும் உனக்கு காய்ச்சல் குளிர் வரும். மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போகணும், ஊசி போடணும், மாத்திரை சாப்பிடணும், இதெல்லாம் தேவையாங்கிறாங்க. இங்க கொஞ்ச நேரம் நடந்தா ஒன்றும் ஆகாதுங்கிறாங்க அஞ்சலி. அஞ்சலி, நான் சொன்னா கேளு. மறுபடியும் மறுபடியும் ஊசி போடணும், உனக்கு தேவைதானா அப்படின்னு சொல்லவும், அது மட்டும் இல்லை, நம்ம வீட்டு நாய் வெளியிலேயே காத்துட்டு இருக்கு. பெரிய நாய் டப்புன்னு உன்னை கடிச்சதுன்னு வச்சுக்கோ, கண்டிப்பா அது ஜதை எடுக்காம விடாதுங்கிறாங்க மகேஷ். ஐயோ, நாயா? அப்படின்னா நான் வெளியில வரவே இல்லைங்க. எனக்கு நாயினா ரொம்ப அலர்ஜி, பயமா வேற இருக்கு. நான் வரலப்பா சாமி அப்படிங்கிறாங்க. இல்ல பரவாயில்ல, வா அஞ்சலி, நீ தான் ஆசைப்பட்டீங்கல்ல, போலாம் வா அப்படின்னு வில்லத்தனமா கூப்பிடுறாங்க மகேஷ். அச்சோ, அப்படின்னா நான் வெளியில வரவே இல்லைங்க, நான் வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிறேன், தயவு செய்து என்னை வெளியில கூப்பிடாதீங்கன்னு சொல்லிடுறாங்க அஞ்சலி. அப்பாடா, எப்படியும் உன்னை வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல சமாளிப்புன்னு நினைச்சுக்கிறாங்க மகேஷ். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நம்ம வீடு கிளீன் பண்றதுக்கு எந்நேரம் வராங்க, எந்நேரம் போறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. அவங்களாவது வந்தா கொஞ்சம் பேச்சு துணைக்காவது எனக்கு நல்லா இருக்கும்ல. அவங்கள என்னால பார்க்கவே முடியல. தயவு செய்து அவங்கள வர சொல்லுங்க. நான் அவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும். தனியா இருக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? எனக்கு போர் அடிக்குது. அப்படி வேலைக்கு வரவங்க கிட்டயாவது கொஞ்ச நேரம் பேச பிடிக்க இருந்தா எனக்கும் கொஞ்சம் டைம் பாஸ் ஆகும்ல. அவங்கள உடனே வர சொல்லுங்க ப்ளீஸ் அப்படின்னு அஞ்சலி கெஞ்சுறாங்க. அஞ்சலி, நீ என்ன புரியாம பேசுற? அவங்க அந்த டைமுக்கு தான் வந்து வேலையை முடிச்சுட்டு போவாங்க அஞ்சலி. நம்ம கூப்பிட்ட போதெல்லாம் அவங்களால வரவும் முடியாது. அப்படியே வர்றதுக்கு அவங்களுக்கு ஃபோன் கிடையாதுங்கிறாங்க. இல்லைங்க, காலையில கூட ஏதோ ஃபோன் பண்ணாங்கன்னு சொன்னீங்கல்ல, அந்த ஃபோன் நம்பர் கூப்பிட்டு பாருங்கங்கிறாங்க. இல்லை அஞ்சலி, அது வேற ஒருத்தர்கிட்ட இருந்து ஃபோனை வாங்கி பேசியிருக்காங்க. அவங்க ஃபோன் வச்சுக்கிறதுக்கெல்லாம் அந்த அளவுக்கு வசதி கிடையாது. ஏதோ ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருவாங்க, அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதானுங்கிறாங்க மகேஷ். போங்க, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. நம்ம வீட்டுக்கு யாருமே வரலைங்கிற போது ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா? யார்கிட்டயும் பேசாம வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கறதுக்கு நான் என்ன கூண்டு கிளியா? ஏதோ வீட்டு வேலைக்கு வர்றவங்க கிட்டயாவது கொஞ்ச நேரம் பேசுவேன், பொழுது போகும். இப்போ அதுக்கும் வழி இல்லையா? பேச்சு துணைக்கு கூட ஆள் இல்லை, செம போரு. சரி, அவங்க வரலன்னா என்ன, வேற யாராவது வீட்டு வேலைக்கு வர சொல்லுங்க. வீட்டில் நிறைய வேலை இருக்கு, நீங்களும் எவ்வளவுதான் செய்வீங்க பாவம் நீங்க. ஓகே அஞ்சலி, சரி நான் தான் சொல்றேன்ல, நீ போய் முதல்ல ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா அப்படின்னு சொல்லவும் சரிங்கன்ட்டு போறாங்க அஞ்சலி. அஞ்சலி போனதுக்கு அப்புறமா இவ மேல நான் எவ்வளவு அன்பா இருக்கேன், எவ்வளவு லவ் பண்றேன். அப்படி இருந்தும் யாரோ இன்னொருத்தரை பார்க்கணும், பேசணும்னு சொல்றாளே, இது பெரிய தப்பு இல்லையா? என் ஹார்ட் எவ்வளவு ஹார்ட் ஆகுது தெரியுமா? எனக்கு எல்லாமே நீ தானே நான் நினைச்சேன். என்னை தாண்டி நீ வேறொரு உலகத்தை தேடிக்கிட்டு இருக்க. தயவு செய்து நீ அதை மட்டும் செய்யாத அஞ்சலி, அதை என்னால தாங்கிக்கவே முடியாதுன்னு மகேஷ் நினைச்சிட்டு இருக்கும்போது அஞ்சலி அந்த பக்கமா போய் ரெடியாகி வரலான்ட்டு போறாங்க. அந்த பக்கம் ஒரு ரூம் இருக்கு. அது என்னது, எப்பவும் பூட்டியே இருக்கே. சரி, இதனோட சாவி எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி தேடி பார்த்து அந்த ரூமுக்குள்ள போயிருக்காங்க. இங்க மகேஷ் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. என்ன போன அஞ்சலி இன்னும் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு, சரி வருவல்ல அப்படின்னு சொல்லி காப்பி போட்டு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க மகேஷ். அஞ்சலி அந்த ரூமுக்குள்ள போன அஞ்சலி அங்க ஒரு நோட்டை பாக்குறாங்க. இது என்ன நோட்டு? இது டைரி மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி அந்த டைரியை எடுத்து விரிச்சு படிச்சு பாக்குறாங்க. மகேஷ் ஆசிரமத்துல வளர்ந்தது, அவங்க இது நாள் வரைக்கும் வளர்ந்த கதைகளை பூரா அந்த டைரியில எழுதி வச்சிருக்காங்க. இது ஒவ்வொரு பாகமா படிச்சு பார்த்துட்டு இருந்த அஞ்சலிக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கு. மகேஷ்க்கு பின்னாடி இவ்வளவு கதை இருக்கா, ஆஹா, படிக்க படிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கே அப்படின்னு சொல்லி அஞ்சலி அந்த டைரியை பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்காங்க. இந்த பக்கமா மகேஷ், என்னது அஞ்சலி போய் ரெடியாகி வரேன்னு சொல்லிட்டு போனவன் இன்னும் காணுமே. சரி, போய் பார்க்கலான்னு சொல்லி அந்த பக்கம் போறாங்க. அஞ்சலி கையில டைரியை வச்சிருந்ததா பார்த்ததும் மகேஷ்க்கு சரியான கோவம் ஆத்திரம் வருது. அஞ்சலி அப்படின்னு சொல்லி பெரிய சத்தமா போட்டதும் அஞ்சலி அப்படியே நடுங்கி நிக்கிறாங்க. என்னங்க, உங்களுக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்கவும், எதுக்காக என்னோட அனுமதி இல்லாம அந்த டைரியை எடுத்தீன்னு கேக்குறாங்க. அது இல்லைங்க, எனக்கு பொழுதே போகலையா. சரி, பேச்சு துணைக்கு ஆள் இல்லை. இந்த பக்கம் திரும்பி பார்த்தா இந்த பீரோவில் இவங்க டைரி இருந்துச்சு. கொஞ்ச நேரம் படிச்சா பொழுது போகுமேனு தான் நான் எடுத்து படிச்சுட்டேங்கிறாங்க. முக்கியமான கட்டத்தை படிக்க வர நேரம் பார்த்து மகேஷ் பார்த்துக்கிட்டதுனால அந்த டைரியை போனதும் வெடுக்குன்னு பிடுங்கி வைக்கிறாங்க. என்னோட அனுமதி இல்லாமல் என்னோட பொருளை யார் தொட்டாலும் அது எனக்கு பிடிக்காது அப்படின்னு சீரும் பாம்பா நிற்கிறாங்க மகேஷ். இதை பார்த்ததும் ஒரு நிமிஷம் அப்படியே பயந்து நடுங்கி நிற்கிறாங்க அஞ்சலி. நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா அப்படிங்கிறாங்க. ஆமா அஞ்சலி, பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் அந்த டைரி எடுத்துட்டு வெளியில் வராங்க. அந்த டைரியில தான் உண்மையெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. அர்ஜுனன் என்கின்ற முருகனோட சொத்தை பூரா இப்போ மகேஷ் தான் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. உண்மையான வாரிசு முருகன்னு தெரிஞ்சதும் மகேஷனால அதை இருப்பு கொள்ள முடியல. யாரோ கேலி பேசி சிரிக்கிற மாதிரியே உணர்றாங்க மகேஷ். இதையே என்னால் பொறுத்துக்க முடியல. உண்மையை மட்டும் அஞ்சலி தெரிஞ்சுக்கிட்டா நிச்சயமா அவளும் என்னை கேலி கேவலமா பேசி சிரிப்பா. என்னோட அஞ்சலி, நான் விரும்புகிற அஞ்சலி வேற யார்கிட்டயாவது பேசுறதே எனக்கு பிடிக்காத போது என்னை பார்த்து கேலியா சிரிச்சா இதை எப்படி என்னால் ஏற்றுக்க முடியும்? என் அஞ்சலி விஷயத்துலையும் சரி, நான் வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த சொத்துலையும் சரி, யாருக்கும் யாரும் எதுக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு நினைக்கிறாங்க மகேஷ். மகேஷோட முகத்தெரிய கிழக்கிறதுக்கு அர்ஜுனனுங்கிற பேர்ல இருக்கிற முருகனே நேரடியாக வரப்போறாங்க. என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளைக்கு சொல்ல பார்க்கலாம்.